இந்தியா ஃப்ளாக்லாம் வந்து மாட்டிட்டு பயங்கரமாக போயிட்டுருக்காங்க. Z900 நிறைய சூப்பர் பைக் இருக்குங்க. பையன் வண்டியில் வந்து அன்றைக்கான மாதிரி பிரேக் ஜாம் ஆகிடுச்சு. திருப்பி இது சரியான ஆக்சிடென்ட் நினைக்கிறேன். ஐயோ வா விட்டந்தல பள்ளத்தில் சரியான பெரிய பள்ளம். ஷிட். ஸோ கைஸ் டைம் வந்து 4:38. 3 வண்டிக்கும் வந்து பெட்ரோல் போட்டாச்சு. 4வது வண்டி வந்து அதுவும் அந்த என்எஸ்ஸு. அண்ட் இன்னும் ஒரு வண்டி சேலம்லேருந்து ஜாயின் பண்ணிக்குது. ஸோ கிளம்புவோம். ஆஸ் யூஷுவல் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஸ்டாப் போட்டு டீ ஏதாச்சும் குடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அண்ட் எந்த ரூட்டில் போகிறோன்னா இங்கேருந்து வேலூர் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக, வேலூர் தாண்டி பள்ளிக்கொண்டாவில் ரைட் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து மேப் தான் போட்டாகணும். ட்ரிப் மீட்டர் வந்து 0 பண்ணியாச்சு. அண்ட் டோட்டல் எவ்வளோ ஓடிருக்குன்னா 27,315 வச்சுக்கலாம். ஓகே, இந்த வண்டிக்கு வந்து 980 ஆச்சு. எம்டிக்கு வந்து 700 ஆச்சு. இந்த வண்டிக்கு 1000 ரூபாய்க்கு போட்டாச்சு. அதுவும் ஃபுல் டேங்க்கு. டைம் வந்து 4:40 கரெக்டாக. ஸோ அப்படியே கிளம்ப வேண்டியது தான். இன்னையோட டெஸ்டினேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிக்மங்களூர். அதுக்கு முன்னாடி பெங்களூர் போயிட்டு நந்தி ஹில்ஸ் பார்ப்போம். நந்தி ஹில்ஸ் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஸோ டைமுக்குள்ளே போனோம் அந்த ஒரு கதையே கிடையாது. பொறுமையாக போக வேண்டியது தான். கைஸ் டைம் வந்து ஷார்ப்பாக 5 o'clock. இந்த கடையில் தான் வந்து டீ குடித்தோம். எல்லாம் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஸோ அந்த பேக்கில் மட்டும் சரியான பெருசு 2 பேரோட ட்ரெஸ் இருக்குது அதில். ப்ளஸ் லேப்டாப்பு, கேமரா, 3 ரெயின் கோட்டு எல்லாமே இருக்குது. அதனால் அதை போட்டு கட்டியாச்சு. ஃபஸ்ட்டு அந்த என்எஸ்ஸு, செகண்டு நான் போயிடுவேன். அப்புறமா இந்த என்எஸ் நடுவில் விட்டு, ஏன்னா அதில் பேக் மாட்டியிருக்கோம், அதனால் பையனை நடுவில் தான் விடணும். ஸோ ஃபைனலாக கிளம்பியாச்சு. பாட்டம் போட்டாச்சு. அப்படியே ஸ்லோவாக போக வேண்டியது தான் ஜாலியாக. லாஸ்ட் டைம் நம்ம கேரளா போனோம்ல, அதுலேருந்து எக்ஸைட்மெண்ட்டு இதில் வந்து கம்மி தான். ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி லாங் போனதுனால ஃபீல் ஆகலையா நான் கதைன்னு தெரில. இந்த வாட்டி ஒரு போன வாட்டி மாதிரி இல்லை எக்ஸைட்மெண்ட்டு. ஸோ கைஸ் கரெக்டாக அங்கேருந்து கிளம்பி ஒரு 1 hour ஆகுது. 63 கிலோமீட்டர் வந்துருக்கோம் இது வரைக்கும். அண்ட் சன்ரைஸும் வந்து ஆயிடுச்சு. இதோட வந்து எங்கே ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கோன்னா, வேலூர் தாண்டி ராணிப்பேட் டோல் இருக்கும்ல, அங்கே ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு எப்படி ஒரு 1 hourல போயிடுவோம்னு நினைக்கிறேன். அதிகபட்சம் 1 hour கூட ஆகாது, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. அதுக்கப்புறமா பள்ளிக்கொண்டா ரைட் எடுத்துகிட்டு ஊர் உள்ள வந்து எங்கேயாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு ரைடு. பார்ப்போம். ஏர்லி மார்னிங்கிறதுனால ஃப்ரீயாக இருக்குது கைஸ். எனக்கு அன்றைக்கி நம்ம எப்படி கஷ்டப்பட்டோம் ஜாக்கெட்டு போட்டு ஃபுல்லாக வேர்த்து போய், மேக்ஸிமம் ரன்னிங்கில் எதுவும் தெரில, பட் நின்னா தான் வேர்த்து போகுது. நான் வந்து ஒரு பேஸ் லேயர் ஆர்டர் பண்ணேன். அது வந்து சின்ன சைஸு, அது எக்ஸ்சேஞ்சே போட முடியல. இல்லைனா நான் அதான் போட்டிருப்பேன். இப்போ நான் உள்ள ஒரு டிஷர்ட்டு ஸ்லீவு போட்டு தான் வந்து ஜாக்கெட் போட்டிருக்கேனே. ஏன்னா கையும் ஃபுல்லாக வேர்த்துதா, அதனால் போட்டே ஆகணும் ஏதாச்சும். நந்தி ஹில்ஸ் வந்து ஏன் போகிறோம் அப்படின்னா, எப்படியும் நம்ம பெங்களூர் சைடு தான் போய் ஆகணும். ஸோ நந்தி ஹில்ஸை வந்து அப்படியே ஏறிட்டு இறங்கிடலாம். நானும் வந்து போனதே இல்லை பெங்களூரில். நான் வந்து ஒரு வாட்டி போயிருக்கேன், மேரேஜ் ஃபங்க்ஷன், ஃப்ரெண்டோட அக்காவுக்கு போனேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து பெங்களூர் சைடே போகிற வேலையும் கிடையாது, அந்த சைடு போனதே இல்லை. சரி நந்தி ஹில்ஸ் வந்து பார்த்துட்டு போயிடலாம். நிறைய ரீல்ஸ் பார்த்தேன், டிராஃபிக் வந்து சரியான அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே தான், வீக் டே ப்ளஸ் இண்டிபெண்டன்ஸ் டே வேறையா, அதனால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரில. ப்ளஸ் கிளைமேட்டும் வந்து சில டைம் பயங்கரமாக இருக்குது, சில டைம் வந்து நார்மல் வெயில் தான். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு போனால் தான் தெரியும். ஸோ கைஸ் டைம் வந்து கரெக்டாக ஒரு 7:15 ஆகுது. அண்ட் எங்கே இருக்கோம் அப்படின்னா வேலூருக்கு முன்னாடி இருக்கும். ராணிப்பேட் டோலில் வந்து ஒரு ஸ்டாப் போட்டோம். ஒரு 10 minutes பிரேக் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. பட் எனக்கு முன்னாடி வந்து ஒரு 10 பைக்கர்ஸ் கிட்ட போயிட்டுருக்காங்க. எல்லாம் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ரைடுன்னு நினைக்கிறேன். இந்தியா ஃப்ளாக்லாம் வந்து மாட்டிட்டு பயங்கரமாக போயிட்டுருக்காங்க. Z900 நிறைய சூப்பர் பைக் இருக்குங்க. பயங்கரம் வாவ் வேறு லெவலு. கரெக்டாக வந்து வீக்கெண்டு கிட்ட வருதுல்ல, தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே, அதனால் வந்து எல்லாம் லீவ் போட்டு ஒரு 4 days ட்ரிப்பு கிளம்பிட்டு இருப்பாங்க எங்களை மாதிரியே.
அண்ட் அவர் வந்து கிளம்பிட்டாரா என்னன்னு தெரில, சேலம்லேருந்து வராருன்னு சொல்லியிருந்தெல்லாம் ஒருத்தர் அவர். ஸோ அவருக்கும் வந்து கால் பண்ணி கேட்கணுன்னா ஆச்சு என்ன ஏதுன்னு. எப்படியும் வேலூர் தாண்டி ஸ்டாப் பண்ணுவோம் மேப் போடுறதுக்கு. வேலூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன் பள்ளிக்கொண்டா. அங்கேருந்து நம்ம ரைட் எடுத்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக மேப்பு தான், அப்படியே ஆந்திரா கர்நாடகா வழியாக போயிடும். இந்த வேற செயினில் பயங்கரமாக சவுண்டு வருது. ரன்னிங்கில் தெரில, பட் நம்ம கிளச்சு விட்டு ஸ்லோ பண்ணுவோம்ல, அந்த டைமில் வந்து டக்கு டக்குன்னு சவுண்டு வருது. ஸ்ப்ராக்கெட்லாம் வந்து நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் அந்த செயினில் வர ஓரிங்லாம் இருக்குல்ல, ரிங்லாம், ஸோ அதெல்லாம் வந்து இவ்வளோண்டு இருக்கணும். எங்கள் செயின் இப்படி கொஞ்சம் ப்ராட் ஆகிடுச்சு லைட்டாக, ஸோ அதனால் சவுண்டு வருது. ஸ்ப்ராக்கெட் போயிருந்ததுன்னா நான் சர்வீஸ் பண்ணும்போது சேர்த்து மாற்றிட்டு இருப்பேன். ஸ்ப்ராக்கெட் நல்லா தான் இருக்குது. சரி இந்த ரைடு முடிச்சுட்டு ஒரேடியாக மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன். பட் ஆனால் ரிஸ்க்கு தான் அது, எனக்கு அது ஒன்று தான் வண்டியில் குறையா இருக்குது. ஸோ இந்த ஒரு ரூட்டு பாருங்களேன், பயங்கரமாக இல்லை. நாங்கள் வந்து பள்ளிக்கொண்டா ரைட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து ஊர் உள்ள மாதிரி தான். ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் செம்ம மோசமாக இருந்தது. ஃபுல்லாக வந்து ஊர் சைடில் அடிக்கடி வந்து மாடு போகிறது நடுநூலில் குறுக்கெலாம் வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு ஸ்ட்ரெச்சு பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக 2 சைடும் மரங்க, ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வேறு ஏகப்பட்டது இருக்குது. ஃபுல்லாக ஸ்கூல் பசங்களாம் வேறு ஸ்கூலுக்கு போயின்னு இருக்கானுங்க, அதனால் ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். அவர் வந்து பெங்களூர் ரீச் ஆகிட்டார் போல், சேலம்லேருந்து வராரு சொன்னால. இப்போ தான் கால் பண்ணார். நான் லொக்கேஷனை சென்ட் பண்ணி விட்டேன், லைவ் லொக்கேஷனு. ஆல்ரெடி அவர் ஒரு லொக்கேஷன் சென்ட் பண்ணார், ஒரு கடை. அங்கே நான் வந்துடுறேன் ப்ரோ, நீங்களும் வந்துடுங்க அப்படின்னாரு. இன்னும் 2.5 hours காமிச்சிது அந்த இடத்துக்கு. எப்படியும் ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் மேலே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இது வரைக்கும் வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 160 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கும். சுரேஷ், நான் ஒரு ரூட்டு காமிச்சல, அது வந்து ஏதோ மலை மேலாம் ஏறி இறங்குது. பிள்ளையார்பட்டின்னு சொல்லிட்டு போட்டிருந்த போர்டு, அதெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம். பயங்கரமாக இருக்குது ரோடு, ஹில்ஸ் ஏறுற மாதிரி தான் இருக்குது பாருங்களேன். பஸ்லாம் வருது, ஆனால் ஊர் சைடு தான் இது. பட் ஆனால் இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, செம்மையாக இருக்குது. அப்படியே பெண்டு போட்டுன்னு போயின்னு இருக்கோம் ஜாலியாக. இந்த மாதிரி புது ரூட்டு வந்து போனால் தான் நல்லாயிருக்கும். நம்ம ஆஸ் யூஷுவல் நார்மலாக ஹைவே ஒரே ரோடு ஒரே ஸ்பீடில் போயிருந்தோன்னு இங்கே காண்டாக இருக்கும். இந்த மாதிரி ஊர் உள்ள பூந்து நான் ஊர் உள்ள ஜங்ஷன் பார்த்தேன், அடிக்கடி நிறைய ஜங்ஷன் இருந்தது. பட் ஆனால் இந்த இடம் ஃபுல்லாக ஒரே பச்சை பசேல் இருந்தது. ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. சரி க்ரீனாக இருக்கே, இடம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த ரூட் சூஸ் பண்ணேன். அதான் ஒர்த்து, செம்மையாக இருக்குது ரூட்டு. சிக்னலே இல்லைன்னு நினைக்கிறேன் இங்கெல்லாம் சுத்தமாக. பாட்டுலாம் ஆஃப் ஆயிடுச்சு. பயங்கரமாக இருக்குல்ல. சுவாய்ஸ் இந்த ரூட்டு பாருங்களேன், செம்மையா இல்லை. சைடில் ஃபுல்லாக செடிங்க, பயங்கரமாக இருக்குது இந்த ரோடு. இஃப் ஐம் நாட் ராங், இந்த ரூட்டு வந்து சித்தூர்லேருந்து பெங்களூர் போகிற வழின்னு நினைக்கிறேன். ஒரு ஹைவே ஜாயிண்ட் ஆச்சு. நம்ம வந்து மலை சைடு வந்தோம்ல, அங்கேருந்து வந்ததுக்கப்புறமா ஒரு சர்வீஸ் ரோட்லேருந்து ஏறி ஒரு ஹைவே கனெக்ட் ஆச்சு. ஸோ அது வழியாக போயிட்டுருக்கோம். ஒரே ரோடு தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறமா செம்மையாக இருக்குது இந்த ரோடு. யாருமே சாப்பிடல இன்னும், பசிக்குது வேறு. அண்ட் பிஎஸ்சியும் வந்து மஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எல்லா வண்டிக்கும் எடுத்தாச்சு. அந்த என்எஸ்க்கு மட்டும் எடுக்கணும். புதுசாக ஒரு என்எஸ் இருக்குல்ல, பிஎஸ்6. ஸோ அந்த வண்டிக்கு மட்டும் எடுக்கணும். அது வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. 1 year தான் வந்து டைம் கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் எடுக்கணும் அங்கே கிட்ட எங்கன்னா போயிட்டு. மற்றபடி எல்லா வண்டியிலும் எல்லா டாக்குமெண்ட்ஸ் பக்காவாக இருக்குது. 4K30 தான் கரெக்டாக தான் இருக்குது, போதும். ஸோ கைஸ், டைம் வந்து ஒரு 10 மணிக்கிட்ட ஆகுது. பின்னாடி இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு ஆளுக்கு ஒரு தோசை விட்டாச்சு. ஸோ கிளம்ப போகிறோம். இன்றைக்கி க்ளவுடு பயங்கரமாக இருக்குது எல்லா இடமும். கரெக்டாக எங்கே இருக்கோன்னா, பெங்களூருக்கு ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இருக்கணும். 50 to 60 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி இருக்கும். போயிட்டு இன்னொரு ப்ரோவை மீட் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து நந்தி ஹில்ஸ் போக வேண்டியது தான். கிளம்புவோம். ஸோ கைஸ், டைம் வந்து ஒரு 11:45 கிட்ட ஆக போகுது. அண்ட் அந்த ப்ரோவையும் வந்து மீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 8 பேர் போயிட்டுருக்கோம், 5 பைக்கில். நான் வந்து டாமினார் எடுத்துகிட்டு வருவார்னு நினச்சேன். போஸ்ட்லாம் பார்க்கும்போது டாமினார் தான் போட்டிருந்தாரு. பட் ஆனால் 390 அட்வென்ச்சர் பயங்கரமாக இருக்கும் வண்டி. ஸோ கிளைமேட்டும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. ஃபுல்லாக க்ளவுட்ஸ் தான் எல்லா இடமும். செம்மையாக இருக்குது. மழை வராமல் இருந்தால் சரி, வந்தாலும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் இருந்தாலும் சொல்கிறேன், ஜாக்கெட் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஜாக்கெட்டுக்குள்ளே எப்படின்னா தண்ணி போயிடுச்சுன்னா காய வைக்கிறதுக்குள்ளே அவ்வளோதான். ஸோ இதோட ஸ்ட்ரெயிட்டாக நந்தி ஹில்ஸ் போகிறோம். நந்தி ஹில்ஸ் பார்த்துட்டு லஞ்சு முடிக்கிறோம். லஞ்சு முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக சிக்கு தான். வாவ், சரியான கார்னரிங்க.
புது ஹைவேன்னு நினைக்கிறேன். இது சரியான பெருசாக இருக்குது. ஃபுல்லாக கார் பாய்ஸாக இருக்கானுங்க. கார் விட்டு போட்டு எடுத்துட்ருக்காங்க. எத்தனை 6 கார் கிட்ட இருக்கீங்க. எல்லாம் இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ரைடு வந்துடுறாங்கப்பா. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரே ரோடு, ஃபுல்லாக மேகம் தான். அப்படியே பஞ்சு பஞ்சாக இருக்குது எல்லா இடமும். ஸோ எல்லா வண்டியிலையும் வந்து ஃபியூல் பண்ணோம். என் வண்டி பிரச்சனை இல்லை, எல்லாம் இவன் வண்டியிலும் பிரச்சனை இல்லை. எம்டியில் மட்டும் பிளிங்க் ஆகுது. டேங்க் கெப்பாசிட்டி கம்மின்றதுனால ஃபியூல் சீக்கிரமாக வந்து காலி ஆகிடுறான். ஸோ ஃபியூல் எம்டிக்கு மட்டும் போட்டே ஆகணும். இப்போது நம்ம பையன் எப்படியும் 400 தருவான்னு நினைக்கிறேன் ஒரு ஃபுல் டேங்க்கு. 300 ஓடி இருக்குது, இன்னும் 3 பாயிண்ட் இருக்குது. இது தாராளமாக 100 கிலோமீட்டருக்கு மேலே ஓடும் கண்டிப்பாக. ஒரு ஃபுல் டேங்க்கு 400 தரோம். ஃபஸ்ட்லாம் வந்து 350 தான் தரும். இப்போ ஃபுல்லாக சாலிடாக ஒரு 100 மெயின்டைன் பண்ணுறோம் ஹைவேஸ்ன்றதுனால 400 கண்டிப்பாக கொடுப்போம். ஸோ கைஸ், அந்த ஹைவேலேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்தோம். லெஃப்ட் எடுத்தால் ஒரு ரோடு போச்சு. ரோடு கிட்ட வந்தால் இப்படி தான் இருக்குது. மேலே இருட்டினி இல்லை பயங்கரமாக. எனக்கு அதான் நந்தி ஹில்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே பில்டிங்கு டவர்லாம் தெரியுது. ஒரு வேளை மேலே அதே மாதிரி கிளைமேட் இருந்தால் அல்டிமேட்டாக இருக்கும். அந்த சைடு ஃபுல்லாக இருட்டிகிட்டு இருக்குது, மழை வர மாதிரி. மேலே போய் பார்த்தா தான் தெரியும். அது கரெக்டாக டைம் தான் மேட்ரு. ஒன்று மார்னிங் இல்லைனா ஈவினிங் டைம் தான் செம்மையாக இருக்கும். அதேமாரி நம்ம ஆஃப்டர்நூன் டைமு இந்த மாதிரி அன்டைம்லலாம் போய் கிளைமேட் பக்கம் இருந்துச்சுன்னா நம்ம லக்கு தான். அது நம்ம மூணாறுலேருந்து கீழே இறங்கும் போது இருந்தது பார்த்தீங்களா, ஃபுல்லாக மேகமாக அந்த மாதிரி இருக்கும். இங்கே இப்போ இருக்குமான்னு சொல்லிட்டு தெரில. பார்த்தா இல்லாத மாதிரி தான் இருக்குது. மேலே ஏறி பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பயங்கரமாக இருக்குது கிளைமேட்டு. இப்போ நாங்கள் இருக்கிற இடம் எங்கள் மேலே சரியான வெயில். அப்படியே அந்த சைடு பாருங்களேன் எப்படி இட்டிகிட்டு இருக்குது பயங்கரமாக. வாவ் பயங்கரமாக இருக்குது. செயின் சவுண்டு வந்து சாவடிக்குது. என்ன பயமாக இருக்குது, அறுத்துக்க போதும்னு. ஆஸ் யூஷுவல் ஏகப்பட்ட சூப்பர் பைக்ஸ் பார்த்தாச்சு. லெஃப்டில் பாருங்கள். இங்கே வரவங்க ஒழுங்காக போயிட்டு வந்தால் இந்த மாதிரி மூடணுன்ற அவசியமே இல்லை. வழியிலே நிற்க வேண்டியது, ஃபோட்டோ எடுக்க வேண்டியது, டிராஃபிக் ஆகும், ஏதாச்சும் ஆக்சிடெண்ட் ஆகும். அதுக்கு தான் இதெல்லாம் போடுறது. செம்மையாக இருக்குல்ல. அவ்வளோதான், 360 நீட்டியாச்சு. தலையும் வேறு லெவலு. ஹேண்ட் சிக்னல்ஸ்லாம் யூஸ் பண்ணி வெயிட்டு காமிக்கிறாப்புல. இந்த பிளேஸ் பார்க்கும்போது எனக்கு மூணாரில் ஓடின மாதிரி தான் ஃபீல் ஆகுது. மூணாரில் இதே மாதிரி தான் இருந்தது. குட்டி ரோடு, 2 சைடு மரம், மலை, ஸ்மெல்லும் இதே மாதிரி தான் இருந்தது அங்கே. டேய் ஏண்டா ஆட்டோ கார் வெத்திக்காராங்க. இங்கே இருக்க சரௌண்டிங்கில் இருக்கவங்களாம் அசால்ட்டாக வந்துட்டு போவானுங்க. இந்த இடம் எப்படி இருக்குல்ல, ஒரு மாதிரி டார்க் டோன் ஆயிடுச்சு ஃபுல்லாக. இன்ஜின் பிரேக்கிங் மஸ்ட்டு காய்ஸ். இங்கே பிரேக் வந்து ஓரளவுக்கு தான். இன்ஜின் பிரேக்கிங் மட்டும் பண்ணல வண்டி ஸ்லோவே ஆகாது. இந்த மாதிரி இடத்துல நம்ம ஜாக்கெட் போட்டு ஜாலியாக சுற்றலாம், வேர்த்தே போகாது. இங்கே தான் பார்க்கிங் நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், மேலே வந்துட்டோம். எங்கேயாச்சும் பார்க் பண்ணிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் வச்சுட்டு வருவோம். Enjoy every moment because death is unexpected. Yes bro. எவ்வளோ கூட்டம். நம்ம எல்லா பொருளையும் வாரின்னு போனோம். அதுக்கு மேலே தான் நினைக்கிறேன். டிக்கெட் வாங்கணுமோ? ஆமாம், டிக்கெட் வாங்கணும். அதுக்கே எவ்வளோ கூட்டமாக இருக்குது. சரி பார்ப்போம் எப்படின்னு.
கைஸ் இங்கே வந்து நம்ம எதுவும் பண்ணல, மேலே ஏறிட்டு அப்படியே இறங்க போகிறோம். இங்கே இருக்க கூட்டத்தை பார்த்தா போனால் வர முடியாது போல் அவ்வளோ சீக்கிரமாக. நம்ம தனியாக ஒரு நாள் இந்த சைடு வந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம இங்கேருந்து வேறு சிக்மங்களூர் வேறு போகணும். டைம் இப்போவே எதுதான் ஆயிடுச்சு 1 நம்ம இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். திருப்பி கீழே இறங்குறோம். அங்கே எதனா ஒரு வியூ பாயிண்ட்டில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே போகலாம். மேலே ஏறினா இறங்க முடியாதா, லேட் ஆயிரும். சர்வீஸ் டைம் வந்து 2:30 கரெக்டாக. பையன் வண்டியில் வந்து அன்றைக்கான மாதிரி பிரேக் ஜாம் ஆகிடுச்சு திருப்பி. ஸோ இந்த மெக்கானிக் ஷெட்டில் இன்னும் நந்தி ஹில்ஸ்லேயே தான் இருக்கும் கீழே. ஸோ இந்த கடையில் வந்து பிரேக் ஜாம் எடுத்துகிட்டு அப்புறமா பிரேக் பேடை வந்து மாற்றிட்டோம். பிரேக் பேடே தேஞ்சிச்சு, ஒருவேளை அதனால் இருக்குமான்னு தெரில. ஸோ பிரேக் பேட் மாற்றிட்டு இப்போ தான் கிளம்ப போகிறோம். டைம் இப்போயே 2:30, லேட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆசன் வந்து ஒரு சிட்டி, பெரிய சிட்டி. அங்கே போயிட்டு கேலிப்பர் தான் பிரச்சனையாக இருந்தால் திரும்ப அந்த மாதிரி ஆச்சுன்னா கேலிப்பரை மாற்ற வேண்டியதான். அதனால் ஒரு 1000 தான் வரும், 700 என்னமோ. ஸோ பார்ப்போம். என்னடா இன்னும் பிரச்சனையே கொடுக்கலேன்னு பார்த்தேன். குத்துட்டாப்பில் பிரேக்கில் பிரச்சனைனா பிரச்சனை இல்லை, இன்ஜினில் கொடுக்காத வரைக்கும் நல்லது. எம்டிலையும் பிரேக்கு செல்லும் லூஸ் ஆகிடுச்சு, பேக் பிரேக்கு ஹில்ஸில் இறங்கும் போது. இப்போ பரவாயில்ல, திருப்பி பிடிக்கிறான். கைஸ் கரெக்டாக டைம் ஒரு 3 மணி 3:10. கரெக்டாக டும்கூரை நோக்கி போயின்னு இருக்கோம். எந்த ரூட்டில் போகிறோம்னா டும்கூர், ஹாசனு, அப்படியே சிக்மங்களூர் அந்த சைடு தான் போகிறோம். இந்த ரூட்டு தான் நல்லா இருக்குன்னு சொன்னார் அந்த ப்ரோ. அதனால் இந்த சைடு போயிட்டுருக்கோம். அங்கங்கே ஃபுல்லாக ரெயின் க்ளவுட்ஸ் தான். இப்படியே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது விட்டு விட்டு. இங்கே கொஞ்சம் தூரம் தாண்டுற வரைக்கும் தான், அது தாண்டா மழை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐயோ கோப்ரோ வேறு இருக்கே. இது வரைக்கும் நான் கோப்ரோ மழையில் யூஸ் பண்ணதே கிடையாது. டூர் போட்டாலே தூக்கி உள்ளே வச்சுருவேன். ஓடிடலாம். ஸோ கைஸ் டைம் வந்து 4:50 கரெக்டாக 5 மணி ஆக போகுது. இப்போ தான் நாங்கள் லஞ்சே முடித்தோம். பேமெண்ட் வேறு 2 வாட்டி பண்ணிட்டோம். அது வேறு அவங்க ஓனருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு திருப்பி ஜிபே பண்ணி திருப்பி எங்களுக்கு அனுப்பிச்சி டைம் ஆயிடுச்சு. இங்கேயே ஒரு 1 hour மேலே ஆயிடுச்சு. ப்ளஸ் மழை வேறு பேஞ்சு விட்டுச்சு இப்போ தான். அப்படியே கிளம்ப வேண்டியதான். இன்னும் 220 கிலோமீட்டர் இருக்குது ரூமுக்கு போக வேண்டியது. எப்படியும் 9 மணிக்கு மேலே ஆயிரும் கண்டிப்பாக. கைஸ் டைம் வந்து ஒரு 5:30 கிட்ட ஆக போகுது. அந்த ஸ்டேக்கு இன்னும் 200 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே ஒரு 190 இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியும் போகிறதுக்கு ஒரு 3 hours ஆச்சும் ஆகும் கண்டிப்பாக. 3 hours மேலே ஆகும். ஒரு 1 hour பிரேக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு 9 o'clock கிட்ட போவோன்ற மாதிரி பார்த்தோம் ஹோட்டலில் இருக்கும்போது. இப்போ கிளம்பி ஒரு 1/2 hour குறைஞ்சிருக்கு. இதே ஸ்பீடில் போனால் இன்னொரு 1/2 hour கண்டிப்பாக குறையும். பார்ப்போம் எப்போ தான் போய் ரீச் ஆகிறோம்னு சொல்லிட்டு. நாங்கள் தான் ஆளாளுக்கு ஒரு பேக் மாட்டின்னு கஷ்டப்பட்டு மாட்டின்னு போயினுக்கிறோம். இந்த டியூப்பில் பார்த்தீங்கன்னா இல்லையா, சேட்டில் பாக்ஸ் ஒரே ஒரு பாக்ஸ் தான் முடிஞ்சிச்சு, ஃப்ரீயாக வரலாம். என் வண்டியில் ஸ்டாக்கை மாற்றுறதுக்கே வந்து எனக்கு மனசு வர மாட்டேங்குது. அதான் யோசிச்சுன்னுக்கிறேன் ஒன்றுத்துக்கும். அவ்வளோ ஹேண்டில் பாரே அவ்வளோ யோசிக்கிறேன் நான், மாற்றலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஐயோ விட்டான் பள்ளத்தில். அதனால தான் நான் யோசிக்கிறேன் அவ்வளோ. அப்படி எதனா ஒரு மேஜர் பார்ட் மாற்றிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து யோசிக்க மாட்டேன், மாற்றிடுவேன் பட்டுன்னு எல்லாமே. அப்போ ஒன்று ஒன்றா வந்து மாற்றலாம். ஃபஸ்ட்டு ரைடிங் பேண்ட் ஒன்று வாங்கணும். நெக்ஸ்ட் மந்த் அது ஒன்று வாங்கிட்டு க்ளவுஸ் ஒன்று ஃபுல்லாக வெஸ்ட் வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி ஒன்று வாங்கிட்டோன்னு வைங்க. அதுக்கப்புறமா வண்டிக்கு வந்து ஒன்று ஒன்றா மாற்ற ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு என்னன்னு தெரில, திடீர்னு வந்து நீ தோணுச்சு சோலோவாக வந்து கொடைக்கானல் வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. குரூப் ரைடுக்கே நம்ம அவ்வளோ யோசிச்சு பிளான் பண்ணுறோம். இத்தனை பேர் கூட சப்போர்ட்டுக்கு இருந்தோம். சோலோவெல்லாம் போனோம்னா அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. வண்டி பிரச்சனை இல்லை எனக்கு, நம்ம பையன் கோளாறு கொடுக்க மாட்டான், அது மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் தெரியும். மொபைல் ஓட்டுறோம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சார்ஜரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னு வைங்க, ஜாலியாக போயிடலாம், பிரச்சனையே இல்லை. பார்ப்போம் எப்படின்னு. டைம் வந்து ஒரு 6:30 மணி கிட்ட ஆகுது. அண்ட் இன்னும் ஒரு 120 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. ஒரே ரோடு தாங்க இந்த ஸ்ட்ரெச்சு. எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 80-90 கிலோமீட்டர் கிட்ட ஒரே ஸ்ட்ரெச் தான். ஹைவே ரோடும் பயங்கரமாக இருந்துச்சு. பெரிய பிரிச்சோம். நம்ம அங்கே சாப்பிட்டு
விட்டு கிளம்பி 1 hour கிட்ட நம்ம வெயிட் பண்ணிட்டோம். ஒரு 9 மணிக்கு தான் போய் சேருவோன்னு சொல்லி காமிச்சிது. இப்போ 7:30 8க்குள்ளே போயிடலான்னு சொல்லி காமிக்குது. அப்படியே போயிட்டுருக்கோம். நிறைய இடத்துல நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். நந்தி ஹில்ஸே வந்து நாங்கள் போனது வேஸ்ட்டு தான். மேலே ஏறி இறங்கினதுக்கு அந்த வண்டியில் வந்து பிரேக் ஜாம் ஆயிடுச்சு. என் தம்பி வண்டிலையும் பிரேக் செம்ம லூஸ் ஆயிடுச்சு. இப்போ பரவாயில்ல, கரெக்ட் ஆயிடுச்சு. போனதே இல்லையே, சரி காலியாக இருந்தால் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போனோம். பட் ஆனால் போன வேகத்தில் இறங்கிட்டோம். பக்காவாக இருக்குது கிளைமேட்டு. எப்போடா ரூமுக்கு போகணுருக்கு. போயிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதுதான். இதோட நாளைக்கு வந்து ரைட் பண்ண வேண்டியது கம்மி தான். மொத்தமாக ஒரு 300 கிலோமீட்டர் கூட வராதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் 300 தான். ஜாலியாக ஓட்டிடலாம். நாளைக்கு சீக்கிரமாக போயிடுவோம்னு நினைக்கிறேன் ரூமுக்கு. அதுக்கு முன்னாடி ஜாக் ஃபால்ஸில் ரூம் முதல்ல புக் பண்ணோம். ரூமுக்கு இன்னைக்கு ரூமுக்கு போயிட்டு இது சரியான ஆக்சிடென்ட் நினைக்கிறேன். யாருக்கும் எதுவும் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஒரு 2 வீலர் நிற்குது, ஒரு ஓம்னி வேன் மாதிரி ஏதோ ஒரு கார் நிற்குது. பைக்கில் சொல்லிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுவும் ஆயிடக்கூடாது. இந்த ரோட்லேயே எத்தனை நாய் தெரியுமா செத்து போயிருந்தது. பாவம் நட் ரோட்லேயே காலி ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி எனக்கு இந்த ரைடு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாகவே ஜாலியாகவே இல்லை தெரியுமா. ஏன்னே தெரில எனக்கு. சும்மா அப்படியே வண்டி ஓட்டுன்னு போயின்னு இருக்கேன். எப்பவுமே எனக்கு இந்த மாதிரி இருக்கவே இருக்காது. நார்மலாக பாண்டிச்சேரி போகிறோம், எங்கள் அது 160 கிலோமீட்டர் தான். அதே வேறு மாதிரி இருக்கும். இது இவ்வளோ கிலோமீட்டர்ஸு ஃபுல் டே வண்டி ஓட்ட போகிறோம். அப்பயும் வந்து எனக்கு ஒரு ஃபீலே இல்லை. என்னன்னு தான் தெரில. எனக்கு ஒரு மைண்ட் செட்டே வர மாட்டேங்குது. ஜாலியாகவே இருக்க முடியல என்னால். இந்த ட்ரிப்பு ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு ஒரு மாதிரி தான் வந்தது. ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லாமல் முக்கால்வாசி தூரம் வந்துட்டோம். இப்போவும் எனக்கு அப்படி தான் இருக்குது. பார்ப்போம், சிக்மங்களூர் போயிட்டாச்சு வந்து மாறுதான்னு சொல்லிட்டு. அங்கே பிளேசஸ்ஸு அதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக மாறிடும். பார்க்கலாம். கைஸ் டைம் வந்து கரெக்டாக ஒரு 8 மணி ஆகுது. நான் இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. ஐயோ பா, விட்டந்தலை பள்ளத்தில் சரியான பெரிய பள்ளம். ஷிட், ஒன்றும் இல்லைடா. நல்ல வேலை கீழே விழல. இப்படி தான் இந்த ரோடு ஃபுல்லாகவே படுமோசமாகுது. ஒன்றுமே தெரில. ஆப்போசிட்டில் இன்னும் ஹைபீம் வேறு போட்டுன்னு வரானுங்க. கீழ் பெண்டாக இருக்கக்கூடாது. அவ்வளோ ஃபோர்ஸில் விட்டேன் நான் வேறு. சே, சாரி ப்ரோ, கண்ணு தெரில ப்ரோ எனக்கு. மேப் இல்லை. மேப் இருந்திருந்தா நான் பொறுமையாக போயிடுவேன் ஊட்டின்னு. மேப் பார்த்துன்னு அவங்கள விட்டா பிடிக்க முடியாது. ஃப்ரெண்டில் லீட் பண்ணி போகிறவங்க தான் மேப் வச்சுருக்காங்க வேறு. சே, ரூம் போய் தான் பார்க்கணும். சகைஸ் நாங்கள் ஸ்டே பண்ணுற ரூம் இதுதான். நேற்று நைட் வந்து வீடியோ என் பண்ணவே முடியல என்னால். டயர்டில் வந்தோன்னே தூங்கிட்டோம். லாஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்து சரியான மோசமான ரோடு. அந்த டியூக் மட்டும் இல்லைன்னு வைங்க, அதில் ஃபாக் லேம்ப்பு எல்லாமே இருக்குது. ஸோ அந்த ஒரு வண்டியை வச்சு 5 பேரும் கூடவே வந்தோம். நைட்டு வந்து சேர்றதுக்கு ஒரு 9:45 கிட்ட ஆயிடுச்சு. போயிட்டு சாப்பிட வேணும்ன்ட்டு போய் தூங்கிட்டோம் நாங்கள். ஸோ அதனால் வீடியோ என் பண்ண முடியல. ஸோ நேற்று பார்த்தது வந்து நந்தி ஹில்ஸ் போயிட்டு சிக்மங்களூர் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். அண்ட் இன்றைக்கி ஜாக் ஃபால்ஸ் போக போகிறோம். சிக்மங்களூர் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஜாக் ஃபால்ஸ் போகிறது தான் பிளானு. ஸோ அந்த வீடியோ தான் நாளைக்கு பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறேன்.